ஊருக்குள்ள, அது பாரிஸ்ங்கிறது ஒரு முக்கியமான இடம். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டாப்பா தான் இந்த பாரிஸ் இருக்கும். அங்க இருந்து கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது கூட எதிர்ப்புகள் வந்திருக்கும். ஏன்னா அது நிதர்சனம். இங்க இருக்கிற ஒரு இடம் அங்க போயிடுச்சுன்னா அதை சார்ந்து வாழக்கூடிய பிழைக்கக்கூடியவர்கள், தினக்கூலிக்காரர்கள் எல்லாம் வேதனைப்படுவாங்க. அன்னைக்கும் அந்த வேதனை இருந்தது. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துருச்சு. மெட்ரோவை கொடுத்ததற்கு பிறகும் கூட ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசலை பார்க்க முடியுது. கோயம்பேடு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊருமே நீங்க பாத்தீங்கன்னா மெயின் ரோடு டிராபிக். வடபழனியில ஏகப்பட்ட ஒன் வே. இங்கே அப்படி போகணும், பக்கத்துல போகணும் அப்படின்னா நான் அங்க ஒர்க் பண்ணும்போது நொந்துட்டேன். நம்ம திரும்பிக்க முடியாது, மறுபடியும் சுத்தி போய் வளைஞ்சு வரணும். அவ்வளோ ஒன் வே. ஏன் அப்படின்னா டிராபிக் அந்த மாதிரி இருக்கு. இப்போ வெளியூர்ல இருந்து வராங்க இல்லையா, இப்போ கோயம்பேடுல இறங்குறாங்கிற பட்சத்துல இவங்க கோயம்பேடுல இறங்கி மற்ற இடத்துக்கு போறதாக இருக்கட்டும், கோயம்பேடுக்கு வரதுக்கு பெரிய பெரிய பஸ் எல்லாம் வந்து போகும்போது ஏகப்பட்ட டிராபிக். இதெல்லாம் முறியடிக்க பெருங்குளத்தூரை தாண்டதே பெரிய விஷயம். பெருங்குளத்தூரை தாண்டி இப்போ வந்து ஒரு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த எண்ணத்திற்கு அப்போதைய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இப்போது அதை திறந்து வைத்த ஆட்சியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல் தெரிவித்துக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பேருந்து நிலையம் தேவைதான். ஆனா